இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அவமானமாக, அதாவது எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் சரி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிஎம்கே வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு ஏற்று நின்று தன்னோட மாசால் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கட்டுக்கடங்காத ரசிகர்களை வச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஏடிஎம்கே, அதாவது ரெட்டலை. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா ஒரு இன்னி கூட குறையாத அளவுக்கு அதை விட கூட தொண்டர்களை இழுத்து ஒரு இரும்பு கோட்டையாக கட்டமைச்சு நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க வித்து சசிகலாவோட. இன்றைக்கி வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சூழ்ச்சி சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதாவது எப்படின்னா அண்ணன் எப்போ காலியாவார் திண்ணை எப்போ காலியாகிற அதை எதிர்பார்த்துட்டு அந்த சில பில்லுரிகள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பானையும் இந்த பூனையும் வந்து பால் குடிக்குமா அப்படின்னு நினச்சிருந்தவங்கள அதுக்கப்புறம் வந்து தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை வச்சு கட்சியை உடைச்சாங்க மேலே உள்ளவங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வழியை வந்து விழுந்து அவர் வந்து ஒரு காலை இவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு காலை அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அம்மாவோட கட்சியாம். அம்மா இறந்ததுக்கப்புறம் தாங்கி பிடிச்சாங்களாம். எப்படி இவங்க வந்து கையை வைக்காத இடத்துலலாம் வச்சு கொள்ளடிக்க வேண்டியது, சேர்க்காத சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு கடன் வந்து தலைகொள்ளாத கடனாக போயிடுச்சு. அதாவது ரெண்டரை வருஷத்தில் 200 மடங்கு கடன் ஆகி போச்சு. அந்த நிலைமை உருவாக்கிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாத்தையும் சூட்டுறதுக்காக தான் மோடி இவங்களை தாங்கி பிடிக்கிறாராம். இவங்க பண்ண தப்ப அப்படியே எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி போட்டு இந்த கட்சியை கபலீகரம் பண்ணி இப்போ பாராளுமன்றத்தில் அதை யூஸ் பண்ணி இந்த தாமரையை இந்த இலை தாங்கி பிடிக்கிற மாதிரி. அதாவது அம்மா வளர்த்த கட்சி இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு மோடிக்கு காலனியாக தான் யூஸ் பண்ணாகுது. மோடி காலில் தான் கிடக்குது அந்த அஇஅதிமுக கட்சி. மக்களை வந்து இதை விரும்ப போகிறதில்லை. பயன்படுத்தப்பட்ட கருவேப்பிலையை தான் தூக்கி எறிய போகிறாங்க அஇஅதிமுகவும் பாஜகவையும். ஏன்னா மக்கள் விரோத போக்கை தான் கடைபிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே, மேலே இருக்கவங்களும் கீழே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்குறவங்களும். இந்த நிலைமையில் இப்போ சசிகலாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை உள்ளே கொண்டு வச்சாலும் இங்கே என்ன நடக்குது, இந்த அஇஅதிமுக பயன்படுத்தி என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், இவங்களெல்லாம் எப்படி தினகரன் எதிர்த்து நிற்கிறாரு, தமிழ்நாட்டில் தினகரன் தன்னோட கட்சியை சார்ந்த அந்த அமமுக எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எங்கெங்கே எவ்வளோ தொண்டர்கள் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபிங்கர் பிரிண்டில் அப்படியே அப்டேட்டாக வச்சுருக்காங்க சசிகலா. அவங்க ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அனைத்து விஷயங்களுக்கும் அவங்க அத்துப்படி. இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நிச்சயம் வந்து அதாவது யூஸ் பண்ண கப்பாக தான் தூக்கி எறிக்க போகிறாங்க அஇஅதிமுகவும் பாஜகவையும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். டிஎம்கேக்கும் பெருசாக சப்போர்ட் இல்லை. தொண்டர்கள் பெரும்பாலும் விரும்புகிறது எல்லா சமூகத்தினரும் எல்லா மக்களும் வந்து விரும்ப போகிற ஒரு கட்சி அஇஅதிமுக, அதாவது அமமுக தான் இருக்கும். அஇஅதிமுக மாற்றாக அமமுக வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் அதான் ஒரு சிக்னல் கொடுத்துட்ருக்காங்க, அதாவது தினகரனுக்கு இனிமேல் வந்து கூட்டணியாக யாரையும் சேர்க்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளே எல்லா இடத்துலையும் பயிட் பண்ணி பார்க்கலாம். தொண்டர்களோட முழு உழைப்பும் வந்து தயாராக இருக்குது. அதாவது தினகரன் என்னென்ன வியூகங்கள் வகுக்கிறாரோ அதை அடுத்த நிமிஷம் வந்து பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க தொண்டர்கள், நிர்வாகிகள், தினகரன் கீழே உள்ளவங்களாம். இது சசிகலா அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க, இனி யாரையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டாம், இனிமேல் தமிழகத்துக்கு வந்து மோடி தான், ஜெயலலிதா அம்மாவுக்கு பதிலாக மோடி அப்படின்ட்டாங்க. அப்போ எவ்வளோ தூரம் இந்த அஇஅதிமுக எழுதி வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ அடிமையாக கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நினச்சா தான் தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப ஆதங்கமாக இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்து அந்த ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்ல முடியாமல் விம்மிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே எதிர்பார்க்குறது தேர்தலில் கடைசி ஆயுதம் வாக்கு. இந்த வாக்குகள் வந்து எப்படி பாயுங்கிறது தான் அவங்க அந்த சசிகலா அம்மாவோட மிக சரியாக கணிச்சிருக்காங்க. அதனால் இனி கூட்டணியில் யாரையும் சேர்க்க வேண்டாம், அமமுக தனியாகவே நின்று எல்லா தொகுதியிலும் வந்து வின் பண்ணுறதுக்கு ஓரளவு வெற்றியை ருசிக்கிறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறத அவங்க அனுப்பிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த சிறுபான்மை தலைவர்கள்,
இந்த முபாரக் கூட சொல்லியிருக்காரு எஸ்டிபியிலேருந்து. அதாவது சிறுபான்மையினருக்கு ஆதரவாக சமீப காலமாக எல்லாரையும் எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்குதோ சில விஷயங்களை எதிர்த்து கேட்குறதுக்கு திமுகவோட சில சில நேரங்களில் வந்து ஒத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்புகள்லாம் வந்து யாரில் காலையிலே வந்து ஒத்து போயிடுவாங்க. ஆனால் தினகரன் வந்து பெட்டர், எதை வேணாலும் ஏற்று டைரெக்டாக வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தினகரன். அதாவது 15 கூட்டணியை சேர்த்து நிற்கிற அந்த திமுகவோட சிங்கிளாக நிற்கிற தினகரன் அணி தான் வந்து பெரும்பான்மையாக அந்த மக்களோட எண்ணங்கள்லையும் வாக்குகளை கவரப்போகிற கட்சியாக இருக்கும்னு சொல்லி தான் இப்போ நடுநிலையாளர்கள் இந்த வேறு சமூகங்கள் இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அஇஅதிமுகவும் வந்து தினகரனோட அதிரடியை தாக்கு பிடிக்காம தான் மோடியே ஒரு திட்டம் போட்டு இந்த யாரோட நீங்கள் பேசுவீங்களோ பேச மாட்டீங்கன்னு தெரியாது, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிட்டு, அதாவது அஇஅதிமுகவுக்கு நாங்கள் தான் வந்து தலைமை, அதனால் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், இல்லைன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லி மிரட்டி இபிஎஸ்சி பேசி, ஏன்னா அவங்க தான் நிறையா வகையாக மாட்டியிருக்காங்களே, அதனால் வந்து இப்போ பாமக போய் கையேந்தி நிற்கிறதா, பாமகவிட்ட போய் இவங்க கையேந்தி நிற்கிறாங்க. அதாவது பாமக கடந்த காலங்களில் வந்து காரி துப்பிக்கிருந்தாங்க, முக்கத்துக்கு முக்கம் வந்து நார் அடித்தாங்க போட்டு. அதாவது அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது, அம்மா குற்றவாளி, அவங்கள ஜெயிலில் தான் வைக்கணும்னு மனு வேறு கொடுத்தாங்க. மந்திரிங்க மேலே பூரா வந்து புகார் மனு கொடுத்தாங்க போய் கவர்னர்கிட்ட. இப்போ எந்த முகத்தை வச்சு பக்கத்தில் வச்சு உத்து பார்க்குறான்னு தெரியல. அன்புமணி ராமதாஸையும் மானங்கட்ட கூட்டணி. அதுக்கப்புறம் அந்த தேமுதிக போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி மோடி சொன்னோன்னே அந்த பையன் தேமுதிக அவர் விஜயகாந்த் பையன் கருத்து பிறப்பில் ஏவன்ட்டு வாசலில் வந்து கூட்டணிக்காக உட்காந்துருக்காங்கப்பா அப்படிங்கிறாப்புல. இவர் ஓபிஎஸ் விடிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே தான் போயிடுறாரு, எங்களோட தான் கூட்டணி பேச போடுறாரு, எங்கள்தான் வரப்போறாருன்னு சொல்லி இவராக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அவர் கேட்காம அவர் போட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க மேடையில். இப்போ அவங்க வந்து அதாவது உள்ளே விழுந்த மாட்டை பல்ல பிடிச்சி போகிற மாதிரி அவர் வந்து நான் சரி நம்ம பெரிய கட்சி பிள்ளையா இருக்குன்னு அவரும் இழுத்து பிடிச்சி நிற்கிறாரு. ஒய்ஃப் பிரேமலதா பத்திரிகையாளர் கூட திட்டம். அதனால் ரெண்டு பக்கம் மெகா கூட்டணி அமைச்சாங்கல்ல, டிஎம்கேயில் வந்து ஒரு 15 கட்சி, அந்த கட்சிகளில் வந்து தேவையான இடத்த கொடுக்காம தேவையான வந்து தொகுதியும் ஒதுக்காமல் அங்கேயும் பல பிரச்சனைகள். அஇஅதிமுகவில் ஒட்டு போட்டு வச்சாங்கல்ல, சண்டை போட்டவங்க, அம்மாவுக்கு வெடி வச்சவங்க, இவங்கெல்லாம் அம்மாவோட கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டாங்க இல்லையா, அதுக்கு பாவமாக தான் இப்போ வந்து அங்கே உள்ள கூட்டணி கட்சிகளும் வந்து பிச்சுக்கிட்டு வர நிலைமையிலையும் அப்படியே வந்து ஒன்று சேர்ந்தாலும் தொகுதி பிரச்சனையில் பாரம்பரியமாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி கதையெல்லாம் தமிழில் நடந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சிந்தாமல் சிதறாமல் தினகரன் பக்கம் அந்த ஓட்டு பியும் அப்படிங்கிறத ஜெயிலேருந்து சசிகலா அம்மா கணக்கு போட்டிருக்காங்க. அதை தான் தினகரனையும் கூட சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்காக போய் யார்கிட்டையும் நிற்க வேணாம், தனியாக நின்று நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும், அதனால் வியூங்களை எப்படி வைக்க முடியுமோ அப்படி பார்த்துங்கன்னு சொல்லி தினகரனுக்கு தகவல் சொல்லியிருக்காதா கேள்வி. இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களும் வெளியே வர்ற மாதிரி தான் ஒரு முக்கியமான தகவல் வெளியே வருது. இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட வெற்றி வந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் ஒரு தாக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ எல்லாரோட எண்ணம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.